சொல்லக்கூடியது. எப்படி? சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த 2 மாதங்கள் வருது இல்லைங்களா? அந்த 2 மாதங்களையும் நாம் என்ன சொல்கிறோம்? மழைக்காலம், கார்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அப்படின்றத குளிர்காலமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது கூதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூதிர்காலம் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்றத குறிக்கிறதா இருக்குது. அப்போ ஐப்பசி கார்த்திகை ஆகிய 2 மாதங்களையும் குளிர்காலம்னு சொல்லக்கூடிய கூதிர்காலமாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி தை ஆகிய 2 மாதங்களையும் முன்பனி காலங்களாகவும் மாசி பங்குனி ஆகிய 2 மாதங்களையும் பின்பனி காலமாகவும் குறிச்சிருக்காங்க. அதாவது இளவேநீர், முதுவேநீர், மழைக்காலம், மழைக்காலத்தை கார்காலம்னு சொல்கிறோம். அடுத்தது குளிர்காலம், குளிர்காலத்தை கூதிர்காலம்னு சொல்கிறோம். அடுத்தது முன்பனிக்காலம், பின்பனிக்காலம் ஆகிய 6 பெரும் பொழுதுகள் அடங்கியது.